பிளவுஸ்ல நானும் வந்து எப்படியோ வந்து கட்டிங் பண்ணிலாம் ஸ்டிச்சிங் பண்ணி பார்க்குறேன். ஷோல்டர் இறங்காம இருக்குன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஷோல்டர் இறங்கிட்டே இருக்குது. நானுமே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள்கிட்ட கூட கேட்டு பார்த்துட்டு கூட நான் கட்டிங் பண்ணி தைச்சிருக்கேன். அப்போ கூட வந்து ஷோல்டர் இறங்குது. என்னதான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து டவுட்டாவே இருக்கும். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு ரெண்டு விஷயம் தாங்க. ஷோல்டர் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இப்படி டவுனா இருக்கும் ஷோல்டர். அப்படி டவுனா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து இப்படி லூஸா காட்டும். சோ அது மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஷோல்டர் வெட்டும் போது வந்து இப்படி டவுன் பண்ணி வெட்டணும். நான் நிறைய வீடியோல இது வந்து சொல்லியிருக்கேன். எப்படின்னா, இந்த இடத்துல வெட்டுறோம் இல்லையா, இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து டவுன் பண்ணி வெட்டணும். இந்த இடத்துல கிடையாது. இப்படி வந்து கிராஸா வந்து கட் பண்ணணும். இதை ஒண்ணு பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து டைட்டா இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அப்பர் செஸ்ட் மட்டும் டைட்டா இருந்துச்சுன்னா, அப்ப இந்த இடத்துல டைட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காவே இங்க வந்து லூஸ் ஆயிடும். அப்படி லூஸா வரும்போது ஷோல்டர் வந்து இப்படி டிராப் ஆகும். சோ அதனால வந்து இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா பண்ணீங்க. ஷோல்டர் வந்து இப்படி டவுனா இருக்குதான்னு பாத்துங்க. ஆனா அது எல்லாருக்குமே நம்ம டவுன் பண்ணக்கூடாது. நார்மலா நம்ம ஸ்ட்ரைட் பண்ணலாம். பட் ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு அப்படி டவுனா இருக்குது ஷோல்டர் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் நீங்க ஷோல்டர் வந்து டவுன் பண்ணி கட் பண்ணுங்க. தேங்க்யூ.